No one's putting us in danger. We're putting the other guys in danger. But the only ones that need to be worried right now are Iranians that think they're going to... This is a short-term disruption for the long-term gain. Short-term pain for the long-term gain. Short-term pay for a long... Trump is in the Epstein files thousands and thousands of times. In those files, there's highly disturbing allegations of Donald Trump children. வணக்கம். ஒவ்வொரு போருக்குமே ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும், திருப்பு முனை. இப்போ நீங்க பார்க்கக்கூடிய சிச்சுவேஷன் ஈரான் அமெரிக்கா போருக்கான திருப்பு முனை தானா என்கிற அந்த கேள்வியுடன் இந்த பதிவை நான் தொடங்க போகிறேன். இந்த போர் உண்மையிலேயே ஈரானை கண்ட்ரோல் செய்வதற்காக, ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்டில் தன்னுடைய ஆதிக்கத்தை எடுத்துக்காட்டுவதற்காகவா, அல்ல இந்த போருக்கு பின்னாடி எப்ஸ்டீன் ஃபைல் ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறதா? டொனால்ட் ட்ரம்பை இஸ்ரேல் பிளாக்மெயில் செய்வது அது உண்மையாக இருக்கிறதா? டொனால்ட் ட்ரம்ப் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக, தனக்கு எதிராக இம்பீச்மெண்ட் வரக்கூடாது என்கிற அந்த விஷயத்திற்காக ஒட்டுமொத்த உலகத்தையே இவ்வளோ பெரிய ஆபத்தில் தள்ளிவிட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய வேலையை பார்க்கிறாரா? அல்ல டொனால்ட் ட்ரம்பை இயக்கக்கூடிய வேலையை நேத்தன்யாகு இஸ்ரேல் செய்திருக்கிறதா என்கிற இந்த விஷயத்தை மிக ஆழமாக நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. காரணம், இது ஒரு நாட்டை சம்மந்தப்பட்ட போர் கிடையாது. இந்த போர் அதிகரித்ததென்றால் மூன்றாவது உலகப் போர், அதாவது ஒட்டுமொத்த உலகமே இந்த போரில் சின்னாபின்னமாக போகிறது. ஏற்கனவே சின்னாபின்னம் ஆகி கொண்டிருக்கிறது, இன்க்ளூடிங் இந்தியா. எப்ஸ்டீன் ஃபைலுடைய போர், அந்த சாப்டரை மிக ஆழமாக நான் எடுத்துக்காட்ட போகிறேன். ஆனால் இந்த போருக்கான இன்னொரு பிலாசபியை நீங்க பார்க்க வேண்டும். ஈரான் இந்த போரில் வெற்றி பெறுவதற்காக போராடி கொண்டிருக்கிறார்களா? கிடையாது. ஈரான் இந்த போரில் அமெரிக்கா வெற்றி பெறக்கூடாது என்கிற விஷயத்திற்காக தான் போராடி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இந்த போருடைய ஒரு மிக முக்கியமான philosophy, that they don't want to win, but they don't want America to win this war, and that is what the whole game is. இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா, அமெரிக்காவிற்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பு வரை, ஒரு சில வருடங்களுக்கு முன்பு வரை இன்டர்நேஷனல் சப்போர்ட் இருந்தது. அமெரிக்கா எடுத்து வைக்கக்கூடிய நெரட்டிவை ஒட்டுமொத்த உலக நாடுகள் நம்பி வந்தார்கள். கொஞ்சம் போல ரெஸ்பெக்டும் இருந்தது. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப்புடைய இந்த நடவடிக்கை பின்பு ஒட்டுமொத்த அமெரிக்காவுடைய ஹிப்போக்ரசி எக்ஸ்போஸ் ஆகி வருகிறது. ஒவ்வொரு நாளும் இந்த ஹிப்போக்ரசி எக்ஸ்போஸ் ஆகியது. கடந்த ஒரு வாரத்தில் டொனால்ட் ட்ரம்ப், நேத்தன்யாகு உலகத்திற்கு முன்பு எக்ஸ்போஸ் ஆகிவிட்டார்கள். சின்ன சின்ன நாடுகள், ஸ்பெயின் போன்ற நாடு டொனால்ட் ட்ரம்பிற்கு எதிராக ஸ்டேட்மெண்ட்களை கொடுக்க தொடங்கிவிட்டார்கள். சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகள் ஸ்டேட்மெண்ட்களை கொடுக்க தொடங்கிவிட்டது. ஜஸ்ட் இமேஜின், ஒரு வாரத்திற்கு முன்பு டொனால்ட் ட்ரம்புடைய ஸ்டேட்மெண்ட் என்னவாக இருந்தது? லெட்ஸ் பில்ட் த நியூ ஈரான். ஈரான்ல இருக்கக்கூடிய மக்களை வாங்க, ரோட்டுக்கு வாங்க, உங்களுக்கு நான் சுதந்திரத்தை கொடுப்பேன், நீங்க எனக்கு ரத்தமெல்லாம் கொடுக்க தேவையில்லை, ஜஸ்ட் கம் ஆன் டு த ரோட், ஐ வில் கிவ் யூ ஃப்ரீடம். when we are finished, take over your government. நாங்க இதை முடிச்ச உடனேயே உங்களோட அரசாங்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். It will be your to take. This will be probably your only chance to generation. இதுதான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு. நாங்கள் உங்களுக்காக போராடுகிறோம் ஈரானிய மக்களுக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட்டை டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்திருந்தார். டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் நேத்தன்யாகு எந்த விதமான வலை வீசினார்களோ அனைத்துமே அப்படியே தலைகீழாக கவர்ந்து விட்டது. ஈரான் did not surrender. ஈரான் said we will fight. And Iranians, ஈரான் மக்கள், they also didn't come to the road. ரோட்டிற்கு வரவில்லை. So they did not trusted this man, Donald Trump. இப்போ எப்படி பிளேட்டை மாத்தி போடுது அமெரிக்கா, அதை நீங்க பார்க்க வேண்டும். செக்ரட்டரி ஆஃப் வார் பேட் ஹாக்செட், இவர் என்ன பேசுகிறார் அதை நீங்க கேட்க வேண்டும். He says, no one putting us in danger. We are putting the other guys in danger. But the only one that needs to be worried that right now Iranians that think they are gonna live. ஒரு வாரத்துக்கு முன்பு டொனால்ட் ட்ரம்ப் உங்களுக்கு நாங்கள் சுதந்திரத்தை கொடுப்போம்,
உங்களை நாங்கள் வாழ வைக்க போகிறோம் என்று கூறக்கூடிய அதே நபர், அவருடைய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நபர், ஈரானியர்கள் உயிருடன் இருப்பார்களா என்கிற கேள்வியுடன் அந்த மக்களை மிரட்டக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார். நீங்களே கேளுங்கள். No one's putting us in danger. We're putting the other guys in danger. But the only ones that need to be worried right now are Iranians that think they're going to live. So in just 1 week, கடந்த ஒரு வாரத்திற்குள் தெஹரானை லிபரேட் செய்வதிலிருந்து தொடங்கி தெஹரானை அழிக்கும் வரை வந்துவிட்டது. அந்த அளவில் திருப்பங்கள். அதனால்தான் திருப்பு முனையை பற்றி நான் பேசினேன். ஒட்டுமொத்த தெஹரானிலிருந்து வரக்கூடிய அந்த காட்சிகள், தீப்பந்தம் போன்று வரக்கூடிய அந்த காட்சிகளை உலகம் பார்த்து வருகிறது. இஸ்ரேல் now struck 5 Iranian energy sites around Tehran. இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிச் செல்வதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயங்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போது ஹாய் ஹலோ வணக்கம், உங்களுடைய கேள்விகள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இது ஒரு மிகப்பெரிய உதவியாக எங்களுக்கு பயன்படுத்துகிறது. ரெண்டாவது, இந்த வீடியோவை மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி ஏராளமான நபர்களிடம் எடுத்துச் செல்லக்கூடிய வேலையை பாருங்கள். மூன்றாவது, ஒரு சுதந்திர ஊடகத்தை உருவாக்கக்கூடிய பொறுப்பு உங்கள் கையில் இருக்கிறது. அதற்காக பொருளாதார ரீதியாக உங்களால் முடிந்த உதவி நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்கலாம். அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இஸ்ரேல் 5 மிக முக்கியமான எனர்ஜி சைட்ஸ்கள் மீது தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. ஆயில் ஸ்டோரேஜ் டிப்போ, ஃபியூல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபெசிலிட்டி, 30க்கும் மேற்பட்ட ஃபியூல் அண்ட் ஆயில் டிப்போஸ்கள் மீது இந்த தாக்குதல் இஸ்ரேல் நடத்தியது. ஆனால் அமெரிக்காவிற்கு இதை பற்றி தெரியவில்லையாம். அதனால்தான் WTF, வாட் த எஃப் என்கிற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். விஷுவலாகவே உலகத்திற்கே இது தெரிகிறது. அமெரிக்கா இஸ்ரேல் வீசிய வலையில் சிக்கி டொனால்ட் ட்ரம்பை கைப்பம்மை போன்று ஆட்டிக்கொண்டிருக்கிறது. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த எப்ஸ்டீன் ஃபைலை மட்டும் மறந்து விடாதீர்கள். அதை பற்றி மிக ஆழமான ஒரு எக்ஸ்ப்ளோஷனை நான் உங்களுக்கு முன்பு எடுத்து வைக்க போகிறேன். ஒட்டுமொத்த தெஹரான் இன்னைக்கு ஒரு கருப்பு பனிமூட்டத்தில் எங்க திரும்பி பார்த்தாலும் அப்படி ஆகாயத்திலிருந்து வரக்கூடிய இந்த மழை தண்ணீர் கூட ஆயில், கரி, டாக்ஸிக் கேஸ், பாய்சன், இதைத்தான் அங்களுடைய மக்கள் சுவாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். a toxic black rain pour on Tehran. வரக்கூடிய மழை கூட இந்த பாய்சனை கலந்துதான் வருகிறது. இது எல்லாமே உலகம் பார்க்கிறது. மிடில் ஈஸ்டை எந்த அளவில் டொனால்ட் ட்ரம்ப் சிக்க வைத்திருக்கார் நீங்க பார்த்தீர்கள்ல. இந்த பொல்யூஷன் இப்போ ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்டையும் தன் வசப்படுத்தி வருகிறது. குவைத் வார் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். குவைத்திலும் இதே போன்ற எண்ணெய் கிணறுகளில் தான் தாக்கினார்கள். பல வருடங்கள் கழித்து லட்சக்கணக்கான மக்கள், அவர்களுக்கு கேன்சர் உருவான கதையும் நீங்க பார்த்திருப்பீர்கள். இப்போ சிந்தித்து பாருங்கள், ஹார்ட் ஆஃப் தெஹரானில் இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. அப்போ ஒரு சில வருடங்களில் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த விதமான வியாதிகள் வரப்போகிறது என்று நீங்க சிந்திக்க வேண்டும். ஸ்போக் பர்சன் ஆஃப் IRGC இவர் வெளிவிட்ட ஒரு தகவலை பார்த்தீர்கள்னா, நீங்க எங்களை தாக்கிவிட்டீர்கள், அது வேற விஷயம். ஆனால் இதற்கு மேல் நாங்க என்ன செய்ய போகிறோம், அதற்காக நீங்க தயாராக வேண்டும். இப்பவே நீங்க பார்த்தீர்கள்னா $114 வரை பர் பேரல் உயர்ந்து விட்டது. $65 இருந்து தொடங்கியது. இப்போ $114 வரை வந்து விட்டது. If you want to burn our oil supplies, please go ahead and burn it. But you should be prepared for $200 per barrel oil. எங்களுடைய எண்ணெய் கிணறுகளை நீங்க தாக்கலாம், தாக்கிட்டு போங்க. ஆனால் ஒட்டுமொத்த உலகமே $200 per barrel தயாராகி விடுங்கள்.
ரூபாய் பர் பேரல் வித்து கொண்டிருக்கும் போது இந்தியாவில் நரேந்திர மோடியின் அரசாங்கம் $100 கீழே பெட்ரோலை விற்கவில்லை. இப்ப $114 ஆகிவிட்டது. அதற்குள்ளேயே ஹர்தீப் சிங் பூரியை காணவில்லை, நரேந்திர மோடியை காணவில்லை. கேஸோடைய விலை ஏறிவிட்டது. அடுத்து எத்தனை நாட்களில் பெட்ரோல் டீசலின் விலை ஏறப்போகிறது என்று சிந்தித்து பாருங்கள். $200 பர் பேரல் உயர்ந்த உடனேயே இந்திய அரசாங்கம், நரேந்திர மோடியின் அரசாங்கம் பெட்ரோலின் விலையை $300 உயர்த்திவிட மாட்டார்கள் என்கிற அந்த கேரண்டி என்னவாக இருக்கிறது? நிச்சயமாக ஏறும். $300 தாண்டி போகும். இது இந்த அளவில் இந்த டர்ட்டி கேம். அதனால தான் கூறினேன், ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளையே இந்த போர் தன் வசப்படுத்தி வருகிறது. அதனால் நாம் இன்னைக்கு இதை பற்றி மிக ஆழமாக பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. டீசாலிட்டேஷன் பிளான்ட்ஸ், கடல் வழியாக வரக்கூடிய இந்த குடிநீரை கூட அவர்கள் தாக்கியிருக்கிறார்கள். இது எல்லாத்தையுமே நீங்க பார்க்கும்போது அடுத்து கத்தர் எனர்ஜி மினிஸ்டர் கொடுத்த தகவல், $150 பர் பேரல். இந்த போர் இன்னும் 2 வாரங்கள் நீடிச்சாலே போதும். 2 வாரத்திற்குள்ளேயே இந்த கச்சா எண்ணெயுடைய விலை $150 பர் பேரலாக உயர்ந்துவிடும். ஒட்டுமொத்த கல்ஃப் நாடுகளில் ஆயில் ப்ரொடக்ஷன் குறைந்து வருகிறது. ஸ்ட்ரே ஆஃப் ஹார்மோஸ், இந்த இடத்தை நீங்க பார்த்தீர்கள். அமெரிக்கா இப்ப ஈரானிய கப்பல்களை தாக்க தொடங்கி விட்டார்கள். கிட்டத்தட்ட 80% 90% டேங்கர் டிராஃபிக் இப்போ முடக்கப்பட்டிருக்கிறது. ஈரான் போரை வைத்து முடக்கப்பட்டிருக்கிறது. இதை தாண்டி நீங்க பார்த்தீர்கள்னா ப்ரொடக்ஷன், ஆயில் ப்ரொடக்ஷன் கிட்டத்தட்ட 70% இப்போ குறைந்திருக்கிறது. எங்கேயுமே ஆயில் ப்ரொடக்ஷன் கிடையாது. குவைத்தை பொறுத்த வரையில் கிராஜுவலி அவர்களும் தன்னுடைய ஆயில் ப்ரொடக்ஷனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க தொடங்கிவிட்டார்கள். ஈராக்கி ஆயில் ப்ரொடக்ஷனும் முற்றிலுமே கொலாப்ஸ் ஆகிவிட்டது ஆஃப்டர் த ஸ்ட்ரேட் ஆஃப் ஹார்மோஸ் வாஸ் பிளாக்ட். அமெரிக்காவுடைய நிலையும் ஒரு நல்ல நிலையாகலாம் கிடையாது. அமெரிக்காவில் இருந்த ஃபியூல் பிரைஸ் $2.95 இருந்தது. இன்னைக்கு அந்த ஆயில் பிரைஸ் $4 உயர்ந்து விட்டது ஜஸ்ட் ஒரே ஒரு வாரத்திற்குள். இப்போ டொனால்ட் ட்ரம்புடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இந்தியாவில் கோதி மீடியாவிற்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்கள் கிடைக்குமோ அதே போன்று அங்கேயும் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியை அவர் திறந்து விட்டார். அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களையும் கோதி மீடியாவாக மாற்ற தொடங்கி விட்டார்கள். A huge difference between watching the war on television and physically observing the situation, crisis on the ground. இதை நீங்க பார்த்தீர்கள்ல, ஒட்டுமொத்த கோதி மீடியா ஆஃப் அமெரிக்கா அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரே வார்த்தை, இந்த வீடியோவை நீங்க பார்த்தீர்கள் உங்களுக்கு புரிய வரும், திஸ் இஸ் அ ஷார்ட் டேர்ம் டிஸ்ட்ரப்ஷன் ஃபார் அ லாங் டேர்ம் கெயின். இப்போதைக்கு கொஞ்சம் பணத்தை நீங்க அதிகமாக கொடுக்கலாம், ஆனால் நீண்ட நாட்கள் வரை நீங்க பணம் சம்பாதிக்கலாம். இதை டொனால்ட் ட்ரம்ப் உடைய அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி வழியாக அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு பிட் எழுதி கொடுத்திருக்கிறார்கள். அதை எப்படி அவர்கள் ஒப்பிக்கிறார்கள் நீங்களே பாருங்கள். This is a short-term disruption for the long-term gain. Short-term pain for the long-term gain. Short-term pay for a long-term gain. So the fever of Godi media is spread to America also. Anyways, Wall Street Journal ஒரு மிக முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். 1970ஆம் ஆண்டுக்கு பின்பு இந்த அளவில் எனர்ஜி கிரைசிஸ் முதல் முறையாக வந்திருக்கிறது. இதற்கு முன்பு எந்த விதமான கிரைசிஸும் இந்த அளவில் வந்ததில்லை. அப்போ ட்ரம்ப் எதை கொண்டாடுகிறார், எந்த விதமான போரை நடத்தி வருகிறார் என்று நீங்க பார்த்தீர்கள்னா, ட்ரம்புடைய மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய பக்தர்கள் அவர்களும் ஒரு சில விஷயங்கள் எடுத்து வைக்கிறார்கள். அதாவது பெண் குழந்தைகளை கொன்றால் பரவாயில்லை, ஆனால் இந்த எண்ணெயை பற்றியெல்லாம் நீங்க டச் செய்தது தவறு. இஸ்ரேல், அதாவது பால் கேம் இஸ் சேஞ்சிங் நவ். இப்போ இஸ்ரேல் மீது அனைத்து பாரத்தையும் போட்டு அமெரிக்கா நழுவக்கூடிய வேலையை பார்க்கிறதா, அல்ல இஸ்ரேலிற்கு பதில் கொடுக்க முடியாமல் டொனால்ட் ட்ரம்ப் பிளாக்மெயில் செய்யப்படுகிறாரா என்கிற அந்த விஷயத்திற்கு உங்களை நான் கூட்டி வருகிறேன். எப்ஸ்டீன் ஃபைலை பற்றி நான் தொடக்கத்தில் பேசினேன் இல்லையா? இந்த போர் தொடங்கிய 2 நாட்களுக்கு முன்பு ஒரு புதிய செய்தி வெளிவந்தது. இந்த போரில் அமெரிக்காவிற்கு என்ன லாபம்? எதுவுமே கிடையாது. இந்த போரில் ஈரானிய குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள், அதற்கு பதில் இருக்கிறதா? கிடையாது. பல கோடி ரூபாய், ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இந்த போரில் செலவிடப்படுகிறது.
எதற்காக, யாருக்காக? அமெரிக்கர்களுக்காக கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகிவிட்டது. யாருக்காக? அமெரிக்காக கிடையாது. இந்த போரில் முதல் 100 மணி நேரத்தில் $3.7 பில்லியன் செலவான அந்த கணக்கும் வெளியாகி இருக்கிறது. அனைத்திற்கு பின்னாடி ஒரு மாஸ்டர் மைண்ட், ஒரு மாஸ்டர் பிளான், which is called எப்ஸ்டீன் ஃபைல். இந்த போர் தொடங்குவதற்கு ஒரு 2 நாட்களுக்கு முன்பு ஒரு மிக முக்கியமான ஃபைல் வெளியானது. அந்த ஃபைலை பற்றி நீங்க பார்த்தீர்கள். டொனால்ட் ட்ரம்ப்புடைய பெயர் பல முறை, பல 1000 முறை இந்த எப்ஸ்டீன் ஃபைலில் இடம்பெற்றிருக்கிறது. டெட் லூயி இவர் பேசிய அந்த வார்த்தையை நீங்க கேட்டீர்கள்னா, Donald Trump is in the Epstein file thousands and thousands of times. There are highly disturbing allegations of Donald Trump ... children. That means what? பாருங்கள். Donald Trump is in the Epstein files thousands and thousands of times. In those files, there's highly disturbing allegations of Donald Trump children. எப்ஸ்டீன் ஃபைலுடைய போர் தான் இது. இது அமெரிக்காவுடைய போர் கிடையாது. எப்ஸ்டீன் ஃபைலை வைத்து இஸ்ரேல் இந்த போரை நடத்தி வருகிறது. அதற்கான ஆதாரங்களை இதற்கு மேல் நீங்க பார்க்க வேண்டும். No matter how many smart mobiles America have installed, but one single file, one single bomb, which is called Epstein file, is trashed America. அமெரிக்காவுடைய எலிமினேஷன் ஆஃப் கமனேய் இந்த டேமேஜை செய்யவில்லையோ இந்த எப்ஸ்டீன் ஃபைல் செய்திருக்கிறது. அதற்கான காரணம் இந்த ஃபைலில் வெளிவந்த புதிய புதிய உண்மைகள், புதிய புதிய மறைக்கப்பட்ட உண்மைகள் வெளிவந்த உடனேயே டொனால்ட் ட்ரம்பால் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக எந்த விதமான வழியும் கிடைக்காத பட்சத்தில் இந்த போரை தொடங்கிவிட்டார். அடுத்த 2 நாட்களில் கமனை அவர்களை எலிமினேட் செய்தது மட்டுமல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைகள் மீதும் பாம்பை போட்ட குற்றம் டொனால்ட் ட்ரம்ப் மீது இருக்கிறது. மாடரேட் லீடர்ஸ், அதாவது எந்த கமனையை கொன்றதுக்கு பின்பு மாடரேட்டான நபர்கள், இதற்கு முன்னாடி மாடரேட்டான நபர்கள் இருக்கிறார்கள், அவர்களிடம் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொள்வோம். இன்னும் சொல்ல போனால் கமனை அவர்களே அந்த நாட்டில் ஒரு பேலன்ஸ் எடுத்து வைக்கக்கூடிய நபராக இருப்பார். ஆனால் இன்னைக்கு அவரை கொன்றதுக்கு பின்பு யாரிடம் நீங்க பேச போறீர்கள்? எந்த விதமான லீடர்ஷிப்பிடம் நீங்க பேச போறீர்கள்? காரணம், சுப்ரீம் லீடராக புதிதாக வெளிவரக்கூடிய நபர் முஜ்தபா கமேனி, கமேனியோடைய மகன். He is much more strict. He is not a statesman. இவரை கேட் கீப்பராகவோ பவர் புரோக்கராகவும் எடுத்து வைப்பார்கள். இவருக்கு வயது 17 இருந்தபோது இவர் ஈராக் ஈரான் போரில் குதித்த நபர். அப்போ இவருடைய கனெக்ஷன் நிச்சயமாக அங்கருடைய இராணுவம், போலீஸ் மற்றும் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்டு அவர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய அளவில் இருந்தது. ஒரு நபர் தன்னுடைய தகப்பனார், தாயார், மனைவி, மகன், மெஜாரிட்டி ஆஃப் அவருடைய குடும்பத்தை இழந்த நபர் கையில் இன்னைக்கு இந்த விஷயம் வந்து சிக்கியிருக்கிறது. இவரிடம் நீங்க பேச முடியுமா? முடியாது. உலக நாடுகளை நீங்க பார்த்தீர்களா? சுவிட்சர்லாந்து, ஸ்பெயின், மெக்சிகோ போன்ற நாடுகள் கூட இன்னைக்கு அமெரிக்காவை எதிர்க்க தொடங்கிவிட்டார்கள். சைனா மற்றும் ரஷ்யா தன்னுடைய லாபத்திற்காக தன்னுடைய விஷயங்களை எடுத்து வைக்க தொடங்கிவிட்டார்கள். இஸ்ரேலுடைய ஒரு தவறு, 80 ஜெட்ஸ், 230 பாம்ஸ் தெஹ்ரான்ல இருக்கக்கூடிய ஆயில் டேங்கர்ஸ்கள் மீது. இப்போ மறுபடியும் உங்களுக்கு நான் எப்ஸ்டீன் ஃபைலை பற்றி அடுத்த தகவலை எடுத்து காட்டுகிறேன். அக்டோபர் 2020 எப்ஸ்டீன் ஃபைலில் வெளிவந்த ஒரு மிக முக்கியமான உண்மை. FBI வெளிவிட்ட இந்த தகவலுக்கு பின்பு ஒட்டுமொத்த நாட்டை, ஒட்டுமொத்த உலகத்தை இந்த போரில் இழுத்துவிட்ட டொனால்ட் ட்ரம்ப்புடைய உண்மையை நீங்க பாருங்கள். ஆஸ் பர் FBI's இன்ஃபர்மேஷன், டாக்குமெண்டட் இன்ஃபர்மேஷன், ஒரு பெண்மணி கொடுத்த ஒரு இன்டர்வியூ, அந்த இன்டர்வியூவை முடக்குவதற்காக தான் டொனால்ட் ட்ரம்ப் இந்த வேலையை பார்த்தார் என்கிற விஷயம். இன்னொரு பக்கம் டொனால்ட் ட்ரம்ப்பை எப்படி இஸ்ரேல் பிளாக்மெயில் செய்கிறது, இந்த 2 விஷயத்தையுமே நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த 13 வயது சிறுமியை மேன்ஹாட்டன்ல இருக்கக்கூடிய அபார்ட்மெண்டில் இந்த பெண்ணை டொனால்ட் ட்ரம்ப்புடன் சேர்த்து வைக்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார். அதாவது அசிங்கமான வேலை. இந்த பெண்மணி FBI-இடம் கொடுத்த தகவல் படி நீங்க பார்த்தீர்களா, இந்த பெண்
டொனால்ட் ட்ரம்ப் தான் என்னை கெடுக்க பார்த்தான், மற்ற விஷயங்கள் எல்லாம் எடுத்து வைத்திருக்கிறது. அதற்கு ஒத்துக்கொள்ளாத போது டொனால்ட் ட்ரம்ப் அந்த பெண்ணை அடிச்சு கொடுமைப்படுத்திய விஷயத்தையும் எடுத்து வைத்திருக்கிறார். சிந்தித்து பாருங்கள். அக்டோபர் 2020 வெளிவந்த ஒரு புதிய ரெவலேஷன். FBI informed has also properly documented this entire thing that Epstein was a spy of Israel. இந்த பெண்ணுடைய விவகாரம், பெண்ணை போய் சந்திக்க வைத்தது எல்லாமே ஜெஃப்ரி எப்ஸ்டீன் செய்த விஷயம். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் வெறும் இந்த டொனால்ட் ட்ரம்பை மட்டும் சந்திக்க விடவில்லை, ஏராளமான நபர்களை, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல டாப் லீடர்ஸ்களை, பணக்காரர்களை இதே போன்று வசப்படுத்திய அந்த கதை உங்களை அளவுக்கு ஞாபகத்தில் இருக்கும். இந்த ஃபைலை முடக்குவதற்காக டொனால்ட் ட்ரம்ப் 2019 ஏராளமான முயற்சிகளை எடுத்து வைத்தார். அந்த முயற்சி சக்சஸும் அடைந்தது. ஆனால் 2வது முறை அவர் பிரசிடென்டாக பதவியேற்ற போது அவருக்கு நன்றாகவே தெரியும், ஏதோ ஒரு இடத்துல இந்த ஃபைல் இருக்கு, இந்த ஃபைலை எப்படியாவது டிஸ்டர்ப் செய்ய வேண்டும், இந்த ஃபைலை எப்படியாவது இந்த இடத்துல இருந்து நீக்க வேண்டும். அதற்கு முன்பே கோர்ட் ஆர்டர் வந்தது. இந்த ஃபைல் இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்துவிட்டது. இந்த ஃபைல் வந்த 2வது நாள் தான் இந்த போர் வெடித்திருக்கிறது. FBI டாக்குமெண்ட் படி நீங்க பார்த்தீர்கள்னா, இஸ்ரேலி பிரைம் மினிஸ்டர் எஹூத் பராக்கிற்கும் ஜெஃப்ரி எப்ஸ்டீனிற்கும் ஒரு மிக நெருக்கமான சம்மதம் இருந்திருக்கிறது. எஹூத் பராக் இஸ்ரேலுடைய முன்னாள் மிலிட்டரி ஜெனரலாகவும் இருந்திருக்கிறார். அமெரிக்காவிற்கு எப்பெல்லாம் வருவாரோ அத்தனை முறையும் எஹூத் பராக் ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடைய வீட்டில் தான் தங்குவார். இந்த எக்ஸ்க்ளூசிவ் ரிப்போர்ட்டில் இன்னொரு விஷயமும் வெளிவந்திருக்கு. உங்கள் அனைவருக்குமே தெரியும், ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடைய பழக்கம், as I told you earlier that he was a Israeli spy, இதை FBI வெளிவிட்டிருக்கிறது. தன்னுடைய வீட்டில் CCTV கேமராவை பொருத்தி வைப்பாரா. அங்க வரக்கூடிய VVIPக்கள், உலக தலைவர்கள், அவர்களிடம் இது போன்ற சின்ன சின்ன பெண்களை அனுப்பி அவர்கள் காம்ப்ரமைஸ் சிச்சுவேஷன் இருக்கும்போது அந்த படங்களை பிடித்து வைப்பாராம். அனைத்துமே ஆன் ரெக்கார்டு, இமெயிலாக இருக்கட்டும், மெசேஜஸ்களாக இருக்கட்டும், ஃபோட்டோஸ்களாக இருக்கட்டும், வீடியோஸ்களாக இருக்கட்டும், அனைத்துமே. இந்த இடத்தில் 2016 ஒரு விஷயம் நடக்கிறது. 2016 நியூ சர்வேலான்ஸ் செட்டப் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் வீட்டில் நடந்திருக்கிறது. புதிய கேமரா செட்டப், சர்வேலான்ஸ் செட்டப். இந்த புதிய சர்வேலான்ஸ் செட்டப்பை யார் அமைத்தார் என்று நீங்க பார்த்தீர்கள்னா, இஸ்ரேல் இன்ஸ்டால்ட் த செக்யூரிட்டி கேமராஸ் அட் எப்ஸ்டீன்ஸ் மேன்ஹட்டன் அபார்ட்மெண்ட். ex-PM பராக் இந்த எப்ஸ்டீனுடைய வீட்டில் பொருத்தப்பட்ட புதிய கேமராக்கள், புதிய இந்த ஸ்பைவேர் அனைத்துமே இஸ்ரேல் தான் இதை பொருத்தியதாக கூறியிருக்கிறார்கள். இதற்கு முன்பு நீங்க இன்னொரு விஷயத்தை பார்க்க வேண்டும். தொடர்ந்து இஸ்ரேல் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 6 பிரசிடென்ட்களை தன் வலையில் சிக்க வைக்க பார்த்தது. 6 பிரசிடென்ட்களும் இந்த போரில் நாங்கள் இறங்க மாட்டோம் என்கிற விஷயத்தை, அந்த முடிவை எடுத்து வைத்திருக்கிறார்கள். அதாவது ஒவ்வொரு பிரசிடென்ட்டும் இஸ்ரேலுடைய இந்த சதியை புரிந்து கொண்டு அவர்கள் இந்த போரில் குதிக்கவில்லை. ஆனால் ஒரு நபர், one idiot, they got one idiot whose name is Donald Trump. டொனால்ட் ட்ரம்பை எந்த அளவில் இஸ்ரேல் பிளாக்மெயில் செய்து வருகிறது நீங்க பார்த்தீர்கள்னா, எப்ஸ்டீன் ஃபைல் அதற்கான காரணம். இந்த விஷயத்தை காம்ப்ரமாட் என்று கூறுவார்கள். அதாவது ஒரு நபரை பற்றி ஒரு சிவியரான டீட்டெயில்டான விஷயத்தை நீங்க ரெக்கார்ட் செய்து கொள்ளணும். அந்த ரெக்கார்டிங்கை வைத்து அந்த நபருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையில் உங்களுடைய கண்ட்ரோலை எப்படி திணிக்கலாம் என்கிற விஷயத்தை தான் காம்ப்ரமாட் என்று கூறுவார்கள். அதைத்தான் இஸ்ரேல் டொனால்ட் ட்ரம்புடன் செய்திருக்கிறதா? அதைத்தான் டொனால்ட் ட்ரம்ப் நரேந்திர மோடியுடன் செய்திருக்கிறாரா என்கிற இந்த கேள்வி. ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் கூறும்படி நரேந்திர மோடி ஆடிக்கொண்டிருக்கிறார். இஸ்ரேல் கூறும்படி, நேதன்யாகு கூறும்படி டொனால்ட் ட்ரம்ப் ஆடிக்கொண்டிருக்கிறார். அப்போ இந்த போர் அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரானுக்கு நடுவே நடக்கக்கூடிய போரா அல்ல இந்த போருக்கான மாஸ்டர் மைண்ட்
எப்ஸ்டீன் ஃபைலா. ஒரு நபர் தன்னை காப்பாற்றுவதற்காக, தனக்கு எதிராக வரக்கூடிய இம்பீச்மெண்ட்டை காப்பாற்றுவதற்காக, தனக்கு ஏற்படக்கூடிய அவமானத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு நபர் செய்த அசிங்கமான வேலை உலகத்திற்கு முன்பு வந்துவிடக்கூடாது என்கிற அந்த காரணத்திற்காக ஒட்டுமொத்த உலகத்தையே இன்னைக்கு போரில் தள்ளி வேடிக்கை பார்க்கக்கூடிய வேலையை பார்க்கிறாரா என்கிற இந்த கேள்வியுடன் விடைபெறுகிறேன். சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.